இதில் கொடுத்துருக்கக்கூடிய 7 ப்ரொப்போசலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ப்ரொப்போசல்ஸ். இதில் யார் யாருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, யாருக்கு என்ன ட்ராபேக் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். ரீசெண்டாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 2020க்கு அப்புறம், கோவிடுக்கு அப்புறம் ரீட்டைல் இன்வெஸ்டர் அதிக லெவலில் இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சது. மோர் தென் 20,000 அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆச்சு வித்தின் அ மந்த்துக்குள்ளாரையே 2020 கோவிடில். அண்ட் இதனாலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டில் ஹை வலட்டிலிட்டி, ரீட்டைல் இன்வெஸ்டர் அதிகமாக இருக்கிறதுனால, அதுவும் பர்டிகுலராக ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் அதிகமான வலட்டிலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியறது அப்படிங்கிறத செபி ப்ரொப்போசலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ரொப்போசலை கொடுத்துருக்காங்க டு ரெடியூஸ் இந்த மார்க்கெட் வலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. 7 ப்ரொப்போசல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரூலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டை தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் என்ட்ரு ஆகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh அந்த லெவலில் தான் இருந்துகிட்ருக்கு. இதை 4லேருந்து 5 மடங்கு அதிகப்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது கரண்ட் லெவலாக இருக்கக்கூடிய டோட்டல் வேல்யூ 5 லட்சமாக இருந்துட்டு வருது. இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 லட்சத்துலேருந்து 30 லட்சமாக மாற்ற போகிறாங்க. தட் மீன்ஸ் லாட் சைஸை இப்போ கரண்ட் லெவல்லேருந்து 4லேருந்து 5 மடங்காக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இன்ஃபோசிஸ்க்கு 400 அப்படிங்கிறது லாட் சைஸாக இருக்குது கரண்ட்டாக. இதை 4 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 1600 அப்படிங்கிறது லாட் சைஸ் ஆகும். அண்ட் அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 லாட் சைஸாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக லிமிட்டேஷன் ஆன் எக்ஸ்பைரி டேட். அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் தான் எக்ஸ்பைரி ஆகணும் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்எஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டின்னு சொல்லிட்டு வீக் ஃபுல்லாகவே எக்ஸ்பைரியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு ப்ராடக்ட் தான் எக்ஸ்பைரி ஆகணும். அதாவது இந்த வீக் ஃபுல்லாகவே நிஃப்டி மட்டும்தான், நெக்ஸ்ட் வீக் வந்து பேங்க் நிஃப்டிக்கு, அடுத்த வீக் ஃபின் நிஃப்டி, இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததாக இந்த செல்லருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஃப்ரண்ட் மார்ஜின் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஆப்ஷன் செல்லருக்கு மார்ஜின் எப்போவுமே அதிகமாக இருக்கும். இப்போ பையருக்கு வந்து ப்ரீமியம் மல்டிபிள் பை லாட் சைஸ் தான் மார்ஜின். இப்போ அதையே இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொப்போசல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருக்குது. இது கண்டிப்பாக ஆப்ஷன் பையருக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான். இதை பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகுன்றதுல மாற்றுக்கிறதே இல்லை. அடுத்ததாக இன்ட்ராடேக்கான பொசிஷன் லிமிட்டு. இப்போ ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்லாம் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இவ்வளோ தான் இன்ட்ராடேயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பொசிஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ உங்களுக்கு இவ்வளோ ப்ராடக்ட் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும், இந்த ப்ராடக்ட்டில் பொசிஷன் லிமிட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு அன்னைக்கு அல்லது அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரக்கூடும். அடுத்ததாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் முடிகிற ஸ்டேஜில், அதாவது எக்ஸ்பைரி நெருங்கும் போது உங்களுக்கு என்ன இருக்குன்னா ரொம்ப சீப் ப்ரைஸில் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் அரௌண்ட் 10,000 8,000 ருபீஸ்லாம் வச்சுட்டு ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் சூஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு மார்ஜினை ஹைக் பண்ண போகிறாங்க. அதாவது கமாடிட்டி மார்க்கெட்டில் எக்ஸ்பைரி டேட் நெருங்கும் போது உங்களுக்கு ஒரு வீக்குக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அதே மாதிரியே இங்கேயும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மார்ஜின் அபவுட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் தான் உங்களுக்கு ப்ரீமியம் வாங்குறதுக்கு தேவைப்படுதுன்னா 12,000லேருந்து 15,000 தேவைப்படும். அது அடுத்த நாள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 20,000. இதே மாதிரி மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு சின்ன பிளேயரால் 8,000 ருபீஸ் வச்சு ஒரு ப்ரீமியத்தை வாங்கினவரால் எக்ஸ்பைரி டேட் நெருங்கும் போது அவரால் என்ட்ராகவே முடியாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக இருக்குது. இது பெரிய லெவலில் ஆப்ஷன் பையரை பாதிக்குது. அடுத்தது ஸ்ட்ரைக் ப்ரைஸஸில் சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது, மாடிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வரலாம். இப்போது 1000 ருபீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1010, 1020, 1030, 1040 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் மாடிஃபிகேஷன் இருந்துட்டு வருது. இப்போ இதில் சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க. மைட் பி இது என்ன ஆகலாம்னா 1020, 1040 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததாக கேலண்டர் ஸ்ப்ரெட் ஆன் எக்ஸ்பைரி டேட். கேலண்டர் ஸ்ப்ரெட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் மந்த் கான்ட்ராக்டை செல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டை பை பண்ணியிருப்பாங்க. இப்போ இது எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கும் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு இதை ரிமூவ் பண்ண போகிறாங்க. இது எக்ஸ்பைரி டேட்டுக்கு பிஃபோர் டேட் வரைக்கும் மட்டுமே பாசிபிள் அப்படிங்கிறத கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது.
இதை யாரெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேலண்டரை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய சில ஸ்ட்ராட்டஜியை அப்ரோச் பண்ணக்கூடிய சில ட்ரேடரை பாதிக்கும். இந்த 7 ப்ரப்போசலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வரலாம். இது ஃபைனல் டெசிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு செபி அண்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி பண்ணும். எது வரும் வராது அப்படிங்கிறத லேட்டராக பார்க்கலாம். எந்த ஒரு டேட் அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்போதைக்கு எதுவுமே கிடையாது.